ஆரம்பத்துக்கே வந்துட்டாங்க. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளோட சேனலில் நிறைய ஆலய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக அதாவது லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ வந்து நல்லூரில் வந்து கலசாபிஷேகம் நடக்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போது நல்லூர் ஆலயத்திற்கான கொடியை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் தான் வந்து கல்லியங்காடு யங்ஷன் இருக்குது சந்தி. ஸோ அங்கேருந்து பக்கத்தில் தான் வந்து இவங்களோட வீடு. ஸோ இந்த வீட்டில் இருந்தால் வந்து அந்த கொடியை வந்து எடுத்துகிட்டு போவாங்களாம். என்னென்னா உண்மையில் வருஷம் இவங்கள்ட்ட இந்த பரம்பரை அதை வம்சாவளியாக அவங்கள்ட்ட தான் வந்து அந்த கொடியை வந்து செய்து கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த கொடியை வந்து அவங்கள்ட்ட அந்த ஐதீகம் படி வந்து அப்படியே கோயிலுக்கு எடுத்துக்கொண்டு போவாங்களாம். ஸோ மேலே இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு புதுசாக இருக்குது. நாங்கள் இப்போ தானே இதெல்லாம் கேள்விப்படுறோம், இப்போ தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஒரு புதுமையாக இருக்குது. இதுக்கு முன்னால் அந்த யூடியூப் சேனலில் கூட நான் அந்த விஷயங்களை வந்து பார்த்தது இல்லை. ஆனால் இப்போ நேரில் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு வித்தியாசமாகவும் பிரமிப்பாகவும் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்ததாக வந்து என்னென்ன ப்ரொசஸ் நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ உள்ளே போய் வந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த வழியெல்லாம் தான் வராங்க. ரெண்டு பக்கமும் வந்து நந்தி கொடி கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள பூஜைகள்லாம் நடந்துச்சு. பூஜை நடந்து தேவாரம்லாம் ஓதி அதுக்கப்புறமா தான் இப்போ வெளியில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ முடிஞ்சுது. இங்கே டைம் தான், அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. பாருங்க, அவங்க வீட்டில இருந்து கோயில் வரைக்குமே வந்து இப்படி தான் கொண்டு போவாங்க. மட்டக்குள பக்கங்களில் வந்து ஒரு முறை செய்வாங்க. ஆலயங்கள்ல இருந்து மடைப்பட்டி அப்படின்னு சொல்லி பூஜை பொருட்கள் கொண்டு போகிறது. அதுக்கு வந்து அவங்கள்ட்ட வீட்டில இருந்து ஆலயம் வரைக்கும் கொண்டு போவாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த வம்சாவளி மூலமாக வந்து இந்த கொடி கொண்டு போகிறத வந்து அப்படி கொண்டு போகிறாங்க.
காட்சி வந்து பார்த்துக்கணும். தொலைக்காட்சி கலைஞர்கள் தொலைக்காட்சி துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அற்புதம், என்ன அழகு, என்ன மங்களம்! வரலாற்று சிறப்போடு செங்குந்தர் வரவினர் மிக அழகாக எடுத்து வரப்பட இருக்கிறது. ஆரோகண பெருவிழா, கொடியேற்ற பெருவிழா ஆரம்பமாகிற வேளையிலே முதலாவது நாள் மங்கள வாத்தியம் முழங்க வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, நல்ல கந்தனுக்கு அழகாக அழகாக அப்பப்பா குடி குடி ஆலகட்டத்தோடு எம்பெருமானுடைய தேவையை கொடிச்சீலை வைத்து இந்த திருவீதி வலமாக சத்துநாதர் வீதி வழியாக பருத்துத்துறை வீதி வழியாக இந்த கொடிச்சீலை எடுத்து செல்லப்பட இருக்கிறது. முருகனுக்கு முருகனுக்கு
முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. அப்பப்பா, இது நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு செங்குத்த வடவினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஆலயம் இருக்குது. ஸோ இந்த ஆலயம் வரைக்கும் தான் வந்து அவங்க தலை மீது வைத்து சுமந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து தேர் மூலியமாக தான் இங்கேருந்து கோயிலுக்கு கொண்டு போவாங்களாம். ஸோ உள்ள ஒரு ரதம் இருக்குது, உள்ள ஒரு தேர் இருக்குது. அந்த தேரில் வச்சு தான் வந்து இழுத்து கொண்டு போவாங்களாம். அந்த தேரை பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு தேர் இருக்குல்ல, இந்த ரதம் மீது அந்த கொடியை வைத்து இங்கேருந்து ஆலயம் வரைக்கும் வந்து இழுத்து கொண்டு போவாங்க. தேவயோனி நமோ நமோ வெற்றிவேல் முருகனுக்கு மனவேல் முருகனுக்கு கற்பூர தீபத்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ओम दिव्यप्रियाय नमः, ओम गोकुलध्वजाय नमः, ओम कुमाराय नमः, ओम देनानी மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியதில்லை. மந்திர புஷ்பங்கள் சமர்ப்பணமாகி பஞ்சதீப தரிசனம் மூலாலயத்திலே எம்பெருமான் வேல்முருகன் ஆலயத்திலே ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள் தீப தரிசனத்தை நிறைவேற்றி வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய நல்ல கந்தனுக்கு எல்லோரும் எம்பெருமானுடைய வரலாற்று சிறப்போடு பராபர வருஷத்திலே இந்த கொடித்தேர் மடத்திலே வேல்முருகன் ஆலயத்திலே இந்த அழகான கந்தையா தர்மகுலசிங்கம் அவர்களுடைய இல்லத்திலே இருந்து எடுத்து வரப்பட்ட கொடிச்சியிலே எங்களுடைய குருநாதன் லோகநாதன் அவர்களுடைய கொடுக்கைத்தோடு எம்பெருமானுடைய தேர் பலம் பெறப்போகிறது. அந்த அழகான காட்சி அன்பானவர்களே, திருக்கேதீஸ்வரத்துக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள், சிதம்பரத்துக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள், எங்களுடைய வள்ளிபுர கோயிலுக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள், நல்லூர் சந்திரசேகர பிள்ளையாருக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள், உலகம் முழுவதும் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு செங்குந்த வரவினர் கொடிச்சீலை கொடுத்த வரலாறு நீளமானது, நினைந்து கொள்வதற்கு உயிர்த்தார். ஆகவே போட முடியாது. ஆகவே அழகான பேருவரத்தை நீங்கள் பெருவீதி வளமாக எடுத்துச் செல்ல போகிறீர்கள். அழகான தரிசனம், அற்புதமான திருக்காட்சி. அன்பன் செல்வகுமார் அவர்கள் இங்கே வாருங்கள். ஆமா, எல்லோரும் பலம் பெற்றுவிட்டார்கள். வேற்றுவேல் முருகனுக்கு, வேற்றுவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு. அன்பன் செல்வகுமார் இங்கே வாருங்கள். நல்லை கந்தனுக்கு அரோகரம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், வீரவேல் முருகனுக்கு அரோகரம், ஞானவேல் முருகனுக்கு அரோகரம், அலங்கார கந்தனுக்கு அரோகரம். அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, அலங்கார
அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, அலங்கார கந்தனுக்கு நல்லனுக்கு பெருமாளுக்கு நாளை பெரியக்கம் நிகழ்வும் என்பது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மழை கொஞ்சம் இருட்டிட்டு வர்றதுனால வெயிலோட ஆக்ரோஷம் அதிகமாக இல்லை. அதனால் உண்மையிலே இவங்களுக்கு பிரச்சனை. நிலத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு தான் வராங்க. பட் இருந்தாலும் வெயில் இருந்திருக்கு, அந்த தண்ணிக்கு இன்னும் கால் பொங்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அப்படி அந்தளவுக்கு இல்லை, மப்பு மந்தாரமாக இருக்கிறதுனால ஓகே எல்லாருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக கோயில் வளாகத்திற்கிட்ட வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் இந்த சோடனத்தை டெக்கரேஷன், அதாவது பாரம்பரிய முறையில் ஓலை மட்டைகள் கட்டி அதுக்கு கீழே அந்த வானிஸ் பேப்பர் டிஷ்யூன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த பேப்பரில் கடதாசி பேப்பர்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேப்பரில் கட்டி இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு தண்ணீர் பந்தல் நாளையிலேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணீர் பந்தல் வந்துட்டாங்க ஃபைனலாக.
அப்படியே வந்து கோயிலை பூரா சுற்றிட்டு இங்கே வந்து சேருவாங்க லாஸ்ட்டாக. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் வந்து பறிச்சு விட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மண் தான் வந்து இங்கே ஸ்பெஷலு. ஸோ இந்த மண்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகழகான பொம்மைகள்லாம் வந்து செய்வாங்க. அதே மாதிரி சாமி உருவங்கள் வந்து செய்வாங்க. ஸோ இனிமேல் இந்த திருவிழா முடியும் வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த இடத்துல சாமியோட உருவங்கள் நிறையவே வந்து இந்த மண்களால் வச்சு செய்வாங்க. இந்த ஆலயத்தின் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இனியும் பார்த்தீங்களா, அதாவது தமிழ் மரபு ரீதியாக வந்து பின்பற்றி கொண்டு வரக்கூடிய அந்த இசைக்கருவிகள் இருக்கும்ல, ஸோ அந்த இசைக்கருவிகள் இன்னமும் வந்து முழங்கக்கூடிய ஒரு ஆலயமாக வந்து இந்த நல்லூர் ஆலயம் வந்து இருக்குது. ஸோ உண்மையிலே ஆலய திருவிழாக்களில் வந்து சுவாமி வெளிவீதி உள்வீதி அதே மாதிரி தேர் திருவிழா அதே மாதிரி உள்ள ஸ்பெஷலான வரவழைப்புக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த கொடி கொண்டு வரது அதை வந்து வரவேற்கிறதுக்காகலாம் வேண்டி இந்த வாத்தியங்களில் வந்து கொம்பு உதிரை இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து சொல்லப்படும். ஸோ அந்த வந்து கொம்பு ஊதி வந்து வரவழைப்பாங்க. எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மணல் பறிச்சு விட்ருக்காங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்க. இப்போ கூட அங்கே மண் பறிக்கிறாங்க, அங்கே பாருங்க. இவ்வளோ நேரம் பெருசாக வந்து வெயில் இல்லாமல் தான் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் வந்து கொளுத்திட்டு இருக்குது. ஆனாலும் இந்த தண்ணி அடிக்கிறதுனால நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னால் காலில் வந்து அந்த அதிகம் வந்து சூடு காட்டாதா மணல். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபைனலாக வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் உண்மையில் வந்து ஆலய திருவிழா ஆரம்பித்தால வந்து நிறைய வெள்ளைக்காரர்கள்லாம் வந்து வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆரம்பத்துக்கே வந்து வந்துட்டாங்க.
பார்த்துருப்பீங்க நீங்கள் காலையில் வந்து உண்மையில் கலசாபிஷேகம் நடந்தது மேலே. அண்ட் அதே மாதிரி இப்போது இந்த கொடியை வந்து கொண்டு வந்து சேர்த்தது. அதே மாதிரி நாளைய நாட்களில் வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்து கொடியேற்ற நிகழ்வு இருக்குது. அதையும் வந்து எங்களுடைய சேனல் வந்து நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். ஸோ இதுவரைக்கும் உண்மையில் இந்த காணொலி பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து முருகனோட அருள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.